இந்த நபருடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா இன்விசிபிளா மறைய ஆரம்பிக்குது. இப்போ சதையெல்லாம் மறைஞ்சு போய் வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இருந்த எலும்புகளும் மறைஞ்சு போய் இப்போ முழுசாவே இன்விசிபிளா மாறிடுறான். அவனை யாராலையுமே பார்க்கவே முடியல. அவன் அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன பண்றான்னா, ஒரு லேடி சயின்டிஸ்ட் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் தப்பா நடந்துக்க பாக்குறான். உடனே அவங்க பயந்து போய் கண் முழிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு மானிட்டர் வழியா பாக்குறாங்க. பார்த்தா அவன் ரூம்ல தான் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுது. அதுக்கப்புறம் இன்னொரு லேடி பாத்ரூமுக்கு போறாங்க. அவங்களுக்கு அங்கேயும் அவன் இருப்பானோ என்னமோன்னு பயமா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தெர்மல் விஷன் கிளாஸை போட்டுக்கிட்டு அவன் அங்க இருக்கானா இல்லையான்னு பாத்துக்கிட்டு தான் பாத்ரூம் போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேடி சயின்டிஸ்டும் லேப்ல தனியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்டயும் தப்பா நடந்துக்க பாக்குறான். அதனால எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு அதை அவனுடைய பாடியில இன்ஜெக்ட் பண்ணி அவனை மறுபடியும் விசிபிள் ஆக்கிலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த மருந்து முழுசா வேலையே செய்ய மாட்டேங்குது. அவனுக்கு பயங்கரமான வலி ஏற்பட்டு அவன் மறுபடியும் இன்விசிபிளாவே மறைஞ்சு போயிடுறான். அதனால எல்லாருமே சேர்ந்து பாடி கலர்ல ஒரு லிக்விட உருவாக்கி அவன் மேல ஊத்தி விட்டுட்டு எங்கெல்லாம் ஹோல்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அவன் பார்க்கவே பயங்கரமா இருக்கான்.